Taste the Daily. மற்றொரு அண்மைச் செய்தி. தேனி மாவட்டம் சமதர்மபுரம் பகுதியில் போதைப்பொருள் நுண்ணறிவு காவல் நிலையத்தில் போலீசாரின் மண்டையை உடைத்து கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராதாகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ராதாகிருஷ்ணன், வணக்கம். என்ன நடந்தது? நிச்சயமாக அருண், தேனி அருகே உள்ள ரத்னா நகரில் செயல்பட்டு வரும் போதைப்பொருள் நுண்ணறிவு காவல் நிலையத்தின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி அருகே தேனி ரத்னா நகரில் போதைப்பொருள் நுண்ணறிவு காவல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. நேற்று இரவு அந்த காவல் நிலையம் பூட்டப்பட்டிருந்த நிலையில் நள்ளிரவு 2 பேர் காவல் நிலையத்தின் பூட்டை உடைத்து பல்வேறு பொருட்களை கொள்ளையடித்து அப்பகுதியிலிருந்து தப்பிச் செல்ல முயன்றார்கள். அப்போது முதல்நிலை காவலர் முருகேசன் என்பவர் இரவு ரோந்து பணியில் இருந்தவர். அவர்களை தடுத்து நிறுத்தி சோதனையிட்ட போது அவர்களிடம் ஏர்கன், செல்போன்கள் உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இருவரையும் விசாரிக்க வேண்டும், காவல் நிலையம் வாருங்கள் என்று அழைத்ததாக கூறப்படுகிறது. அப்போது இருவரும் அந்த முதல்நிலை காவலர் முருகேசன் என்பவரை தள்ளிவிட்டு தப்பிச் செல்ல முயன்றனர். முருகேசன் அவர்களை பிடிக்க துரத்திய போது கற்களை வீசி தாக்கப்பட்டதில் முருகேசனின் மண்டை உடைந்து ரத்தம் கொட்டியது. இதனால் இருவரும் தப்பி ஓடினர். அவ்வழியாக வந்த மற்றொரு சிறப்பு சார்பு ஆய்வாளர் ரமேஷ் என்பவரிடம் முருகேசன் நடந்ததை கூறியதைத் தொடர்ந்து இருவரும் இருசக்கர வாகனத்தில் துரத்தி சென்று கொள்ளையடித்து சென்ற 2 நபர்களில் ஒரு நபரை பிடித்தனர். அந்த நபரிடம் காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்த போது அவர் தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் வடக்கு தெருவைச் சேர்ந்த நிதிஷ்குமார் என்பது தெரிய வந்தது. மேலும் அவருடன் இணைந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மற்றொருவர் கோம்பையைச் சேர்ந்த உதயகுமார் என்பதும் தெரிய வந்தது. முதல் கட்டமாக நிதிஷ்குமாரிடம் இருந்த அந்த ஸ்டேஷனில் கொள்ளையடிக்கப்பட்ட 24 செல்போன்கள், ஒரு ஏர்கன், 2 கேமராக்கள் மற்றும் மைக் கேமரா, பைனாகுலர், 650 மில்லி கஞ்சா ஆயில் மற்றும் ஏராளமான கஞ்சா பொட்டலங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த விவகாரத்தில் படுகாயமடைந்த முதல்நிலை காவலர் முருகேசன் தேனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பிடிபட்ட குற்றவாளி நிதிஷ்குமாரை அல்லிநகரம் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு அங்கு அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. நள்ளிரவு நேரத்தில் இரவு ரோந்து பணியில் இருந்த போலீசாரின் மண்டையை உடைத்தது மட்டுமல்லாமல் காவல் நிலையத்திற்கே சென்று காவல் நிலையத்தின் பூட்டை உடைத்து ஏர்கன், செல்போன்கள் என வழக்கு சம்பந்தமான முக்கியமான பொருட்கள் அனைத்தையும் கொள்ளையடித்து 2 இளைஞர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அதனை நிரூபிக்கும் விதமாக சட்டம் ஒழுங்கு விவகாரம் சீர்கெட்டு விட்டதையும் காவல்துறையினருக்கு மற்றும் காவல் நிலையங்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலையை தமிழ்நாட்டில் நிலவுவதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக இந்த சம்பவம் அமைந்துள்ளது. அருண், விவரங்களுக்கு நன்றி ராதாகிருஷ்ணன்.